ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதலக்கறி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்ப காலத்தில் சொல்லக்கூடிய மித்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மித்துன்னா கட்டுக்கதை இல்லை புராண கதை கூட சொல்லலாம். உங்களை பயமுடுத்துகிற ஏதோ ஒரு கதை உண்மை கிடையாது. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய சந்தேகங்களும் இந்த வீடியோவில் தீர்க்கப்பட்டிருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல தெளிவை இது கொடுக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இப்போது முதல் சந்தேகம் பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் புரண்டு புரண்டு படுக்கிறதுனால கொடி சுத்துமான்றதாங்க முதல் கேள்வி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 100% இது மித்து தாங்க. இது ஒரு கட்டுக்கதை தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் படுக்கிற பொஷனுக்கும் தொப்புள் கொடி சுற்றுவதற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க. நீங்கள் அதனால் உங்கள் தூக்கத்தை கெடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் வலது பக்கம் படுத்துருக்கீங்க அப்படின்னா இடது பக்கம் பிறண்டு படுக்கணுன்னா அப்படியே பிறண்டு படுத்துக்கோங்க. எழுந்து உட்காந்து படுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி தொப்புள் கொடி நீங்கள் பிறன்றனால சுத்தவும் செய்யாதுங்க. நீங்கள் தூங்கினாலும் எந்த சைடு படுத்தாலுமே உள்ளே உங்கள் குழந்தை சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அந்த தண்ணி குடத்துக்குள்ளே ஒரு சின்ன பாலை போட்டால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் நம்ம பனிக்குட நீரில் குழந்தை நல்லா மிதந்துக்கிட்டு தொப்புள் கொடியை பிடிச்சி விளையாடிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. தொப்புள் கொடியோட நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 60 சென்டிமீட்டர் இருக்கும். குழந்தைக்கும் அந்த தொப்புள் கொடிக்கும் அவ்வளோ நீளம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் குழந்தைங்க விளையாடிக்கிட்டு அப்படி சுற்றி சுற்றி வருவாங்க. இதுக்கும் நீங்கள் தூங்குறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இடது பக்கமோ வலது பக்கமோ தூங்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் தூங்கக்கூடாது, மல்லாந்து படுக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக ஏன் தூங்கக்கூடாதுன்றது உங்களுக்கே தெரியும். நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். குழந்தைக்கு சரியாக ரத்த ஓட்டம் இருக்காது. ஏன்னா இடது பக்கம் தான் நம்ம யுட்ரஸ் இருக்கும். இடது பக்கம் படுத்திங்க அப்படின்னா குழந்தைக்கு தேவையான ரத்த ஓட்டம் நல்லாவே கிடைக்கும். அப்படின்றது காரணத்தால் தான் நம்ம சைடில் படுக்க சொல்கிறோம். அதே மாதிரியே முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வயிற்றுக்குள்ளே அது வெயிட் இருக்கு இல்லையா? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படுத்திங்க அப்படின்னா அது முதுகு வலியை அதிகரிக்கும். இந்த காரணங்களால் தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். குப்புற படுக்கவும் கூடாது. ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் படுத்துக்கலாம். இடது பக்கம் படுக்கிறது ரத்த ஓட்டத்துக்கு நல்லதுங்க. அதனால தான் படுக்க சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். தொப்புள் கொடி சுற்றுவதற்கும் நம்ம படுக்கிற பொசிஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அது ஒரு நம்பிக்கை மட்டுமே அப்படின்ட்டு. இரண்டாவது கர்ப்ப காலத்தில் சொல்லக்கூடிய கட்டுக்கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட கழுத்தில் தொப்புள் கொடி சுற்றிருச்சு அப்படின்னா மூச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 100% கட்டுக்கதை மித்து மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை மூச்சு விடுறதுன்றது அவங்க மூக்கால் விடவே மாட்டாங்க. நம்மளை மாதிரி அவங்க மூச்சு விட மாட்டாங்க. குழந்தைங்க எப்படி மூச்சு விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி வழியாக தாங்க. அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் தொப்புள் கொடி வழியாக போகும். அவங்க சுவாசித்து வெளியில் விட்டால் கார்பன் டை ஆக்சைடும் தொப்புள் கொடி வழியாக வெளியில் வந்துடுங்க. அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் தொப்புள் கொடி வழியாக தான் போகும். அதனால் தொப்புள் கொடி அவங்க கழுத்தில் சுற்றிக்கிச்சுன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுரும். இதனால் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிற அந்த கதைகள் எல்லாமே பொய்யான விஷயந்தான். குழந்தைக்கு தொப்புள் கொடி சுற்றி இருந்தாலும் அது குழந்தைய எந்த ஒரு விதத்துலையும் பாதிக்காது. குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் போயிட்டு தான் இருக்கும். குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த சுற்றி இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நீங்கள் ஹாப்பியாக இருங்க. எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. தொப்புள் கொடி சுற்றுதல்ன்றது ரொம்பவே நார்மலான விஷயந்தான். குழந்தைய அவங்க கையால் அதை எடுத்து விட்டுருவாங்க. நம்ம பயப்பட ஒன்றும் இல்லைங்க. மூன்றாவது மித்து பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு தொப்புள் கொடி சுற்றி இருக்குது. கழுத்தை சுற்றி 2 சுற்று இல்லை 1 சுற்று 3 சுற்று சுற்றி இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு C-செக்ஷன் தான் ஆகும், நார்மல் ஆகாதுன்னு சொல்கிறதும் ஒரு கட்டுக்கதை மட்டும்தாங்க. இதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வயிற்றோட அளவு, குழந்தையோட அளவு, தொப்புள் கொடியோட நீளம் 50லேருந்து 60 சென்டிமீட்டர் இருக்கும். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். வயிற்றில் தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே குழந்தை இருக்குது, குழந்தை மிதந்துக்கிட்டே இருக்காங்க, கூடவே தொப்புள் கொடியும் வந்துட்டுருக்கு. அப்படின்றப்ப கொடி சுற்றுதல்ன்றது ரொம்பவே சாதாரண விஷயம். ஏன்னா அது 50லேருந்து 60 சென்டிமீட்டர் இருக்கும். குழந்தைங்க அதை சுற்றி சுற்றி தான் வருவாங்க. அப்போ எங்கே வேணாலும் சுற்றும், எத்தனை தடவை வேணாலும் சுற்றும். அதனால குழந்தைக்கு பாதிப்பு வராது. நம்ம எல்லாம் நம்பிட்டு இருந்தோம் குழந்தைக்கு தொப்புள் கொடி சுற்றிருச்சு, கழுத்தை சுற்றிட்டா கூட அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுடும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். கிடையாது. சுற்றினாலுமே அவங்களே அதை எடுத்து விட்டுருவாங்க. இல்லை சுற்றி இருந்தாலும் நார்மல் ஆகுங்க. இதுக்கும் நார்மல் டெலிவரிக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களோட அந்த ரிப்போர்ட்டில் கூட ஒரு டைம் சுற்றிருக்கு, 2 டைம் சுற்றிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுவே சரியாயிடலாம். அப்படி இல்லைனாலும் அதோட கூட டெலிவரி நார்மல் ஆகும். இதுக்கும் C-செக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. கண்டிப்பாக 100% உங்களுக்கு நார்மல் ஆகுங்க. சரியா?
நீங்கள் எப்போ பயப்படணும்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி நெருங்குது இல்லையா, அந்த சமயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போவும் அதில் ஏதாவது நாட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பயப்படணும். அதே மாதிரி குழந்தையோட இதய துடிப்பு குறையுது அப்படின்னா உங்கள் மருத்துவர் சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் பண்ணால் போதும். ஆனால் வெறுமனே சும்மா சுற்றி இருக்கு அப்படின்றதுனால சி செக்ஷன் பண்ண மாட்டாங்க. வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தால் மட்டும் முடிச்சு விழுந்திருக்கு, அப்படி இல்லைன்னா ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு டைம் 2 டைம் இல்லை, எங்கே சுற்றி இருந்தாலுமே கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆகுங்க. ஹாப்பியாக இருங்க, உங்களுடைய தாய்மையை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 3 மித்து இன்றைக்கி பார்த்தோம். இதோட அடுத்த பார்ட்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.